ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். 2007 ஓட்டு வீடாக கட்டப்பட்ட இந்த வீடு வந்து பழனியில் இருக்குது. ஸோ இந்த ஓட்டு வீட்டை வந்து நம்ம வந்து ஆர்சிசி காங்கிரீட் பில்டிங்காக வந்து மாற்றுறதுக்காக நம்ம ஜேஎஸ் பில்டர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. 3 பெட்ரூம், ஹால், கிச்சன், டைனிங் இந்த மாதிரியான ரெனோவேஷன் ஒர்க்காக இதை வந்து நம்ம மாற்றி அமைக்க போகிறோம். மொத்தமாக இருக்கக்கூடிய சைட்டினுடைய நீள அகலம் வந்து பார்த்திங்கன்னா 30x45, கிட்டத்தட்ட 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஓல்டு பில்டிங் அமைஞ்சிருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த ப்ராஜெக்டினுடைய ஒர்க் ஃப்ளோ வீடியோ எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறனால இந்த ஒரு பெருது. பழைய ஓடு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரூஃப் லெவலை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷ் பண்ணி எடுத்துடணும். டாப் லெவலில் இருக்கக்கூடியது எல்லாமே டெமாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து புதுசாக நம்ம லோட் பியரிங்கில் வந்து நம்ம இது பண்ண போகிறனால வயர் கட் பிரிக்ஸை வந்து சூஸ் பண்ணி அந்த வயர் கட் பிரிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ரொம்ப மெத்தடாக இருக்கும். இந்த சைட் வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்கனால நம்ம வெளியிலேயே வந்து மெட்டீரியல்லாம் இறக்கி உள்ளே கொண்டு போய் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேபருடைய கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெனோவேஷன் ஒர்க் அப்படிங்கிறனால. ப்ராப்பராக எல்லா டாப் லெவல் அந்த ரூஃப் லெவலை வந்து மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். டோட்டலாக வந்து ஃப்ளோர் லெவல்லேருந்து ஒரு 8 ஃபீட், 8.5 ஃபீட், 9 ஃபீட் அந்த மாதிரியான மட்டத்தில் வந்து நம்ம வந்து அதை எடுத்திருக்கோம். டோட்டலாக நமக்கு கிளியர் ஹைட், அதாவது ரூஃபோட கிளியர் ஹைட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 10 அடி அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் வேணும். நம்ம இங்கே ஓல்டு பில்டிங் அப்படிங்கிறனால ஒரு 10.5 அடி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த 10.5 அடி ரூஃப் லெவலோட பாட்டம் லெவலாக வச்சுக்கிட்டு சீலிங்கோட ஹைட்டாக வச்சுக்கிட்டு இந்த பிரிக் ஒர்க் வந்து நம்ம ஜேஎஸ் பில்டர்ஸ் லேபர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கம்ப்ளீட்டாக ரூஃப் லெவல் வரையும் பிரிக் ஒர்க் எல்லாமே ப்ராப்பராக நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சைட்டில் வந்து ஆல்ரெடி 2 பெட்ரூம் இருந்துச்சு. 3ஆவது ஒரு பெட்ரூம் வந்து அவுட்டரில் எடுக்கிறோம். தென் வந்து ஹாலோட ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக ஆக்கணும் அப்படிங்கிறனால 2 பில்லர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த 2 பில்லர் வந்து எதுக்காகனா முன்னாடி வந்து ஒரு 16x16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹாலை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஸோ அதனால் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி அதுக்குண்டான பிளிந்த் பீம், காலம் பொசிஷனிங் பண்ணி அந்த ஒர்க்கையும் வந்து நம்ம லேபர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஹாலினுடைய அமைப்பு வந்து ஒரு 16x16, 3 பெட்ரூம் ப்ளஸ் ஹால், கிச்சன் இந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்க போகுது. ஸோ முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஸ்டேர்கேஸ் ஏரியா வந்து வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் ஏரியா. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடம் வந்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய சீட் எல்லாமே எடுத்துகிட்டு காங்கிரீட் போடும் போது இது ஹாலோட அமைப்பு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போ பில்லர் எல்லாமே காங்கிரீட்டிங் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ஒரு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம எடுத்த வீடியோ. ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ், வடக்கு பார்த்த வாசல். நம்ம உள்ளே போனவுடனே இந்த இடம் வந்து உங்களுக்கு ஹாலாக இருக்கும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண பிரிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வயர் கட் பிரிக்ஸ். ஸோ அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம அந்த பழைய செவரையும் வந்து யூஸ் பண்ணாமல் புதுசாக நமக்கு இருக்கக்கூடிய செவரை வந்து தனியாக எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம். இதை ஓப்பன் பண்ணி நம்ம பெட்ரூமாக வந்து இதை மாற்றி அமைச்சிருக்கோம். இந்த இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் மறைச்சிருவோம். இதெல்லாம் செல்ஃபாக மாறிடும். ஸோ இந்த வாக் த்ரூவில் நம்ம வந்ததுக்கப்புறமா இந்த வாக் த்ரூவில் ஒரு ஆர்ச் ஒர்க்கும் பண்ணிடுவோம். ஸோ வந்ததுக்கப்புறம் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன் இருக்குது. அதில் ஒரு ஆர்ச் ஒர்க் பண்ணி கிச்சன்லாம் வந்துடும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய ஒர்க்கை வந்து நான் இப்போயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இந்த கிச்சன் வந்து ஒரு 11x11 அந்த மாதிரியான பெரிய அளவில் இருக்குது. ஸோ இந்த கிச்சன்லேருந்து அப்படியே அந்த வாக் த்ரூவில் ரைட் சைடில் பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூம் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து நமக்கு பின்னாடி அட்டாச் பாத்ரூமாக அக்சஸ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த கிச்சனை வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து 2 அட்டாச் பாத்ரூமாக நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இதை வந்து டிவைட் பண்ணி நம்ம சென்டரில் ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 2 அட்டாச் பாத்ரூமாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக பின்னாடி இருக்கிற ரூம் வந்து நம்ம புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ரூம்லேருந்து நமக்கு இந்த அட்டாச் பாத்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரியும் இந்த ரூம்லேருந்து இன்னொரு அட்டாச் பாத்ரூம் நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரியும் அதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பின்னாடி இந்த ரூமை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஆல்ரெடி இங்கேருந்து நமக்கு வந்து பேக் டோர் வந்து
இருக்குது. ஸோ இதில் வந்து வீட்டினுடைய பின் வாசலாக வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஒரு வெளிச்சமும் காற்றும் வராமல் இருந்தது அப்படிங்கிறனால ஒரு ஐடியா பண்ணி ஒரு ஓப்பன் கோர்ட்யார்டு இந்த இடத்துல வைப்போம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணோம். ஸோ இந்த வாக்த்ரூவில் வந்து ஒரு ஓப்பன் கோர்ட்யார்டு வந்து கண்டிப்பாக நம்ம வந்துடும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்க. ஸோ எல்லா பிரிக் ஒர்க் ப்ராப்பராக முடிஞ்சதுக்கப்புறம் ரூஃப் சென்ட்ரிங் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நார்மலாக இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடுக்கும் நம்ம ஒரு பழைய பில்டிங் வந்து ரெனோவேஷன் பண்ணுற ஒர்க்குக்கும் வந்து நிறையா வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஒர்க்கையுமே வந்து ரொம்ப ஆர்என்டி பண்ணி ரொம்ப கிளியராக ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். கம்பி கட்டுற வேலை, அதாவது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து கன்சீல்டு எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஃபேன் பாயிண்ட்டு, லைட் பாயிண்ட்டு, அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் லைனுமே வந்து ப்ராப்பராக முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம வயரிங் இழுக்கும் போதும் சரி, அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும் போதும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம டெமாலிஷ் பண்ணதுலேருந்து இந்த ஓல்டு பில்டிங்கை நம்ம எப்படி ரெனோவேஷன் பண்ணி புதுசாக ஆர்சிசி பில்டிங்காக மாற்றணும் அப்படிங்கிறத இந்த ரூஃப் காங்கிரீட் ஒர்க் வரையுமே வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து இந்த பில்டிங்கினுடைய பிளாஸ்டிங் ஒர்க், இன்னர் அவுட்டர் பிளாஸ்டிக் ஒர்க் என்னென்ன பண்ணுறோம், இந்த பழைய பில்டிங்கை நம்ம வந்து புதுசாக மாற்றும் போது என்னென்ன சவால்களை வந்து நம்ம ஜேஎஸ் பில்டர்ஸ் சந்திக்கிறோம், அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணி இந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.